அஷரேஹோல்டின் மலைகளில் வாலுசு என்ற ஒரு டிராகன் வனத்தில் ஆட்சி செய்தாள். அவளின் சிருஷ்டிகள் உருகிய வெள்ளையின் நிறங்களில் மின்னின மற்றும் அவளின் கண்கள் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பின் சுடரைப் போல கதிர்விடின. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அவள் தன் செல்வங்களை வெள்ளி மட்டுமல்லாமல் பழமையான அறிவை சேகரித்திருந்தாள். ஒரு துரதிருஷ்டவசமான குளிர்காலத்தில் கேல் என்ற ஒரு பயணி வாலிஸின் பிரதேசத்திற்கு வந்தான். அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு கல்வியாளர். தோழரான கேல் டிராகனை சீண்டவில்லை. அவர் பணம் தேடியதில்லை, பதில்கள் தேடினார். அவரது கிராமம் சாபம் பெற்றது, பயிர்கள் வாடின, நதிகள் உலர்ந்தன. ஒரு டிராகனின் அறிவு மட்டுமே இத்தகைய சாபத்தை நீக்கலாம் என்று நினைத்தார்கள். கேல் டிராகனின் அருகே வந்தபோது அவளின் மிகப்பெரிய உருவம் மின்னும் ஆராய்ச்சிகளுக்கிடையில் சிக்கியிருந்தது. ஆனால் அவர் நுழைந்த தருணத்தில் அவளின் பார்வை அவருக்கு அறிவுச்சுடர் ஆனது. கடவுள்கள் கூட வழி தவறும் இடத்தில் ஒரு சாதாரண மனிதன் இப்படி நடந்து கொள்கிறான் என்ற வாலிஸின் குரல் நெருப்பின் கலவையாக இருந்தது. கேல் மண்ணில் மண்டியிட்டு தனது வாழ் விட்டுவிட்டான். நான் செல்வம் தேடவில்லை, ஆனால் அறிவு தேடுகிறேன். என் கிராமம் சாபம் அடைந்துள்ளது மற்றும் நான் உங்கள் உதவிக்காக வந்தேன். டிராகன் அவரை ஆராய்ந்து அவளின் கூர்மையான கண்கள் அவரது உறுதியை ஆராய்ந்தது. நீ சிறிய மனிதன், நான் உதவி செய்தால் நீ என்ன வழங்குவாய்? கேல் குழப்பமானான். அவரிடம் மதிப்புடையது எதுவும் இல்லை, அவரது வாழ்க்கையைத் தவிர. அவர் இறுதியில் கூறினார், நான் உங்களுக்கு கண்கள் மற்றும் காதுகளாக மனித உலகில் இருப்பேன். மனிதனும் டிராகனும் இடையே ஒரு உடன்படிக்கையும். வாலிசு ஆர்வமுடன் உறுதியாக உட்கார்ந்து அருகில் வந்தாள். ஒரு தைரியமான சலுகை. ஆனால் டிராகனும் மனிதனும் இடையே உள்ள உறவு எளிதாக உருவாகாது. நீங்கள் உங்கள் ஆத்மாவின் மீது சத்தியம் செய்கிறீர்களா? நான் செய்கிறேன், கேல் உறுதியுடன் கூறினார். ஒரு நெருப்பின் மூச்சுடன் வாலிசு கேலின் கைகூலியில் தனது சின்னத்தை குறித்தாள். அது எரிந்து கொண்டிருந்த ஒரு ஒளி முத்திரை, ஆனால் தீங்கில்லை. அவர்களுடைய விதிகள் இணைந்தன. டிராகன் சாபத்தை நீக்குவதற்கான ரகசியத்தை வெளிப்படுத்தின. கிராம ஸ்குவேர் கீழ் புதைக்கப்பட்ட சாபமிட்ட அணிகலன் சந்திர வெளிச்சத்தின் கீழ் உடைக்கப்பட வேண்டும். கேல் தனது கிராமத்திற்கு திரும்பி உடன்படிக்கையின் ஒரு பகுதியை நிறைவேற்றின. வாலிஸின் வழிகாட்டுதலுடன் அவர் அந்த அணிகலனை அழித்து தனது நிலத்திற்கு உயிர் கொடுத்தார். அவரது சொன்னதை மறந்து கேல் அவரது தூதராக மாறின. தூரத்தில் உள்ள நாடுகளுக்கு அவளின் அறிவை கொண்டு சென்றான். அதே சமயத்தில் வாலிசு தனது வனத்தை பாதுகாத்தாள். ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்களுக்கிடையிலான உறவு முற்றிலும் இலக்கணம் அடைந்தது. இரு மாறுபட்ட உயிர்களின் இடையே உள்ள நம்பிக்கையின் சக்திக்கு ஒரு சாட்சியம்.